தனுசு ராசிக்காருக்கு டைம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தனுசு ராசி தான் டைம் நல்லா இந்த இந்த உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான ராசியான இந்த வருஷத்தில் மகர ಮತ್ತು தனுசு ಮತ್ತು மீன இந்த 3 ராசி ரொம்ப மோசமான ராசி. இந்த உலக ஏதாரும் கெடுதல் நடக்கும் அன்றைக்கி தான் நடந்திருக்கும். என்ன டேட் எப்படி சொல்கிறேனோ 2/9 அன்றைக்கி இந்த ராசியாக இருக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக அந்த ராசியாக இருக்கும். இது ரொம்ப ஜாக்கிரதை பார்த்துக்கணும். ஆனால் தனுசு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அங்காரக்கன் 11 இருக்கிறாரு. எத்தனோ பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறார். ரொம்ப வருஷம் இந்த தனுசு ராசிக்காரத்தை குழந்தை பிரச்சனை, குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை, குழந்தை இல்லாதவங்களும் பிரச்சனை இருக்குது. எப்பவும் ரெண்டுமே எப்பவும் இது இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா அங்காரக்கன் 11 கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் நிறைய உண்டு. இப்போது குழந்தைக்காக டைம் கொடுங்க. எத்தனை பேர் குழந்தை இல்லாத கற்றுட்டு இருக்கிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, விளக்கேற்றுறீங்க, இல்லாத ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய காமிச்சிங்க. எவ்வளோ ஐஎஃப்எல் பண்ணணும்னு எவ்வளோ 3 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் கூட செலவாகும். இது ஒன்றும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா டெய்லி புருஷா பொண்டாட்டி நல்லா பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக குழந்தை கண்டிப்பாகும். நிறைய பேருக்கு 100க்கு 30 பேருக்காரும் கண்டிப்பாக தனுசு ராசி குழந்தை பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக நல்ல குழந்தை பிறக்கும்.